ஹலோ அண்ட் வணக்கம் நண்பா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது #தமிழன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா போட்ஸ் ஃப்ரம் ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. உள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட வாட்ச் தான் கைஸ் வச்சிருக்காங்க. வாட்சை நம்ம வெளியே எடுத்துருவோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டிசைன் செமையாக இருக்குல்ல நம்மளுடைய வாட்சோடது. நம்ம வாட்சை கீழே வச்சுட்டு உள்ள பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 year உள்ள ஒரு பிராண்ட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சில புக்லெட்ஸ், அது கூடவே நமக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். அவ்வளோதான் பாக்ஸில். இதோ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்னெட்டிக் சார்ஜர் இருக்கு. இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான்லாம் அழுத்திடுங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாட்சோட ஒரு குவிக் செட்டப் பார்த்துடலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர், அப்படி இல்லாட்டி iOSனா ஆப் ஸ்டோரில் போயிட்டு போட் ப்ரோ கியர்னு சர்ச் பண்ணிங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் இருக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த டவுன்லோட் ஆன ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ்க்குலாம் தேவைன்னா அளவுக்கு எடுத்துகிட்டு நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்சை போய் பேர் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. பேர் பண்ணிட்ட உடனே நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். மேலா ஃபீமேலான்ட்டு, அப்புறம் பர்த் டேட், அடுத்து ஹைட் அண்ட் வெயிட்லாம் கேட்கும். அதெல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டா நம்ம ஸ்மார்ட் வாட்ச் ரெடி டு யூஸ். அண்ட் இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ். யூஸ் பண்ணி பார்த்ததில் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு பார்த்தீங்கன்னா க்ளவுட்லேயும் நிறைய வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி பார்ப்போம். ஃபீச்சர்ஸ்னு பார்க்கல ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3.3 சென்டிமீட்டர், அதாவது 1.3 inch உள்ள ஃபுல் டச் ஸ்க்ரீன் கர்வ் டிஸ்பிளே அப்படின்னு தான் போர்ட் சொல்கிறாங்க. அந்த ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்சை எங்கே வேணாலும் டச் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகும். நம்ம இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் பற்றி பார்ப்போம். டிசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே ஆப்பிள் வாட்சை ரெப்ளிகா பண்ணுது. அப்படியே பில் குவாலிட்டிக்கு வந்தீங்கன்னா மெட்டல் கேசிங்கோட ஒரு பிளாஸ்டிக் பில் தான் கைஸ். இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம கையில் போட்டுட்டு இருக்கப்ப எந்த வித இரிட்டேஷன் ஃபீல் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக தான் கைஸ் இருக்குது. அண்ட் ஸ்ட்ராப்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சிலிகான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆப்பிள் வாட்ச் ஸ்டைலில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும், அதே பட்ஜெட்டில் இருக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்சை கன்சிடர் பண்ணலாம். இது ஒர்த்தான பை தான். இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச் பட்ஜெட்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2499 ஃப்ளிப்கார்ட் அண்ட் போட் அஃபிஷியல் ஸ்டோரில். ப்ரைஸ் ஏறலாம் இறங்கலாம், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. டிஸ்கிரிப்ஷனில் நான் பெஸ்ட் பை லிங்க்ஸ் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த செக்மெண்ட் கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். இங்கே கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆஸ் வெல் ஆஸ் iOS ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இங்கே ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு iOS 8.0லேருந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4.4லேருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்தது இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்க பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு ஒரு 210 mAh உள்ள ஒரு பேட்டரி தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட ஸ்டாண்ட் பை டைம்னு பார்த்தீங்கன்னா 30 daysனு போர்ட் சொல்கிறாங்க. இதே ரன் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 daysனு போர்ட் சொல்கிறாங்க. இந்த வாட்சை நம்ம யூஸ் பண்ணுறதுல நமக்கு ஒரு 7 days அப்ராக்சிமேட்டாக வந்துச்சு. நீங்கள் பேட்டரி பற்றி பார்த்தோம்ல, இந்த பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம இங்கே இந்த ஸ்மார்ட் வாட்சோட ப்ளூடூத் வெர்ஷனுக்கு வருவோம். இங்கே ப்ளூடூத் வெர்ஷன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்ஷன் 4.2 கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் நமக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் ஆக்சிஜன் மானிட்டரிங் இருக்குது. அப்புறம் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லேயும் இருக்க மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கும் இருக்குது.
இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நமக்கு வாட்டர் ரெசிஸ்டிவிட்டி ஃபீச்சரும் இருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம 50 மீட்டர் டீப் வரலும் வாட்டர்ல யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த செக்மெண்ட்ல இருக்க மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச்லயும் நமக்கு மெசேஜ் அண்ட் கால் அலர்ட்ஸ் இருக்கு. இங்க டெய்லி ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ல நமக்கு 9 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு நமக்கு ஒரு 1 இயர் பிராண்ட் வாரண்டி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்ச்சேஸ்லேருந்து ஆரம்பிக்கும் 1 இயர்க்கு. இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஓவியூ அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கீழே ஸ்வைப் பண்ணால் நமக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ், அப்புறம் டிஸ்டன்ஸ், அதுக்கடுத்து கேலரிஸ் பர்ன் பண்ணது காட்டுது. கீழே அப்படியே டோட்டலாக காட்டுது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டுது. ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் நமக்கு லிஃப்ட் விரிஸ்ட் டோனான் இருக்குது. அப்புறம் ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குது. இதில் நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம டிவைஸில் ரிங்டோன் அடிக்கும். அப்புறம் டு நாட் டிஸ்டர்ப் டர்ன் ஆன் இல்லை ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹார்ட் ரேட் மானிட்டர் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அப்புறம் லெஃப்டில் ஸ்வைப் பண்ணோன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, பிளட் ஆக்சிஜன் மானிட்டரிங் இருக்குது, அப்புறம் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் இருக்குது. அப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணோன்னா நமக்கு ரிலாக்ஸ் மோட் இருக்குது, அலாரம் இருக்குது, மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது, அப்புறம் டைமர் இருக்குது. அப்படியே கீழே இன்னும் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் மோட் இருக்குது, வாக்கிங் மோட் இருக்குது, பைக்கிங் மோட் இருக்குது, ஹைக் மோட் இருக்குது, கிளைம்பிங் மோட் இருக்குது, ட்ரெட்மில் மோட் இருக்குது, ஸ்பின்னிங் மோட் இருக்குது, அப்புறம் யோகா மோட் இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் நமக்கு ஒரு ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலாக்ஸ் மோட்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு டியூரேஷன் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாரம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைமர் இருக்குது. இப்போ நமக்கு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டயல் செட்டிங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் அபவுட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான்ல அழுத்த மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன்.